வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். RDBMS ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் DBMS vs RDBMS, அப்போது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம டேட்டா மாடல்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ DBMS vs RDBMS வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம DBMS அப்படின்னு சொல்லும்போதே ரைட், ஃபைல் பேஸ்டாக தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்போ இது ஆக்சுவலாக வந்து ஃபைல் பேஸ்டு மாடல் தான். ஆனால் ஃபைல் பேஸ்டு மாடலில் அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம தான் எழுதிக்கணும், ப்ரோக்ராமர் தான் எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லாமல் யூனிஃபார்மாக அவங்களே அக்சஸுக்கான விஷயங்களெல்லாம் ப்ரோக்ராம்ஸாக எழுதி கொடுத்துட்றாங்க. அப்படி தேவைப்படுற ப்ரோக்ராம்ஸையும் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களையும் ஒரே பண்டிலாக கொடுக்கறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸையும் ஒரே பண்டிலாக கொடுத்துட்றது, அதை தான் DBMSன்னு சொல்கிறோம். ரைட். ஆனால் உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜுங்கிறது ஃபைல் பேஸ்டாக இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டேபிள் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி வித் ரிலேஷன்ஷிப்ஸ், ரைட், இந்த கான்செப்ட் ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் RDBMS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கேயும் இதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸும் கூட வரப்போகுது. இதுவும் ஒரு பண்டில் தான், ஒரு சாஃப்ட்வேர் பண்டில் தான். ரைட். இங்கே ஸ்டாண்டர்டாக அதை நம்ம ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் SQL அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் SQLனு சொல்லுவாங்க, சில பேர் SQLனு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அப்போ அந்த SQLோட சேர்த்து ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினாக நம்ம இதை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இங்கே டேபிள் ஸ்ட்ரக்சரும் வித் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்க போகுது, இங்கே ஃபைல் பேஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த DBMS RDBMS அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இந்த RDBMSன்னு எங்கே ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். ரைட். 1970 எட்கர் எஃப் கார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிலேஷனல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபாதர் மாதிரியான இவரை பார்க்குறாங்க. ரைட். ஏன்னா அவர் தான் அதை ஆரம்பித்தார், ரிலேஷனல் மாடல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை ஆரம்பித்தார் 1970. அவர் 12 ரூல் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. 12 ரூல்ஸ் ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 12 கமாண்ட்மெண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் அது ப்ராப்பர் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதால இதை 12 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட். ஆனால் இந்த 12 அப்படிங்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க. அங்கே ஆக்சுவலாக மொத்தம் 13 ரூல் இருக்குது. ரைட். 0ல் இருந்து 12 வரைக்கும். ரூல் 0ல் இருந்து ஆரம்பிக்குது, ரூல் 12 வரைக்கும் போகுது. அப்படி அந்த ரூல்ஸில் என்ன தான் இருக்குது, இதை நான் கண்டிப்பாக படித்து பார்க்கணுமானா இங்கே லிங்க் இருக்குது, அதில் போய் படித்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அன்னெசரி தியரி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் அங்கே போய் படித்து பார்த்துக்கலாம். பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கேரண்டீடாக நம்ம டேட்டாக்கு அக்சஸ் கொடுக்குறோமா, ஃபவுண்டேஷன் ரூல், இன்ஃபர்மேஷன் ரூல், கேரண்டீட் அக்சஸ் ரூல், ரைட், நல் வேல்யூஸை நம்ம ப்ராப்பராக டீல் பண்ணுறோமா, ரைட், டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறோமா, ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் ரூலாக சொல்லியிருக்கிறார். ரைட். இன்றைக்கி கரண்ட் சிஸ்டம்ஸ் RDBMS சாஃப்ட்வேர், நம்ம வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் Oracle, MS SQL சர்வர், MySQL, PostgreSQL இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா மாடர்ன் டேயில் 11+ ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 13ஐயுமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு அவரும் ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ரைட். யாருமே அந்த மாதிரி ஆன ஒரு சிஸ்டம். ஏன்னா இது எல்லாமே மேக்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம நார்மலைசேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், மேத்தமெட்டிக்கலாக அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அப்படி மேத்தமெட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணும்போது இன்ஃபினிட் ப்ராசஸிங் பவரும் இன்ஃபினிட் கெப்பாசிட்டியும் மெமரியும் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை அவங்க இமேஜின் பண்ணிக்குவாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்யூட்டர் கிடையாது. ரைட். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லிமிட்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த 13 ரூலில் எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் 11+ அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரைட். வேணும்னா இந்த லிங்க் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் படித்தாலே புரியும். ஓகே.
ஸோ டிபிஎம்எஸ் வெர்சஸ் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிபிஎம்எஸ் அப்படிங்கிற விஷயத்தில் there is no concept of relationship. எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக தான் உள்ள ஸ்டோர் ஆக போகுது, அதுவும் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ இங்கே ரிலேஷன்ஷிப்புங்கிற கான்செப்ட் இல்லாததால் ரிடண்டன்சி ஜாஸ்தி இருக்கும், டூப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேறஸ் ஆர்டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம் அல்லது என்டைட்டிஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிளில் தான் நம்ம அங்கே அந்த என்டைட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நடுவில் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஃபாரின் கீ மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ரைட், கீ பேஸ்டாக ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம இங்கே ரிலேஷன்ஷிப்ஸை கொடுக்குறோம். இங்கே டூப்ளிகேஷன் ரொம்பவே கம்மி. ஸோ அப்போ நோ டூப்ளிகேஷன் கூட சொல்லலாம். டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய கோலாக இங்கே இருக்குது த்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ். இங்கே ரிலேஷன்ஷிப்புங்கிறது கிடையாது, அதனால் ரிடண்டன்சி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிபிஎம்எஸ் சிஸ்டத்தில் ஃபைல்ஸாக தான் இன்டர்னலாக டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நார்மல் ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இது டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகுது இன்டர்னலாக. ஆர்டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜே நம்ம பிளாக்ஸ் அல்லது சங்க்ஷன் வரும்போது டேபிளை தான் நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃபைல் பேஸ்டு சிஸ்டம்னு சொல்கிறதாலேயே அது சிங்கிள் யூசர் சிஸ்டமாகவும் மாறிடுது. ஏன்னா ஒரு யூசர் இப்போ ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு யூசர் ரீட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணும். ஒரு ஃபைல் பேஸ்டு மாடல் அப்படிங்கிறது ஒரு ஃபைலை ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ ரைட்டு, ரீடு இதெல்லாம் சைமல்டேனியஸாக, ரீடு கூட சைமல்டேனியஸாக பண்ணலாம். பட் ஒரு ரைட் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஸோ அதனால் இது சிங்கிள் யூசருக்கான சிஸ்டமாக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஒரே ஒரு யூசர் அவருக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட் வேணும்னா டிபிஎம்எஸ்க்கு போகலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் யூசர்ஸ் வேணும், எல்லாரும் லாகின் பண்ணி அக்சஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்டிபிஎம்எஸ் தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ யூஷுவலாக இந்த கார்டனுடைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 5 to 6 ரூல்ஸ். இது ஆக்சுவலாக ஒவ்வொரு பீரியடு மாறிக்கிட்டே வந்திருக்கு. ரைட், 1970 மாறிக்கிட்டே வந்திருக்கு. 3ன்னு கூட சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. ரைட், 3 ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அதை டிபிஎம்எஸ்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்கலேருந்து இருக்கிறாங்க. 7 to 9 ரூல்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்டாக இப்படி தான் அப்படின்னு எங்கேயும் யாரும் எழுதி வைக்கலை. ரைட், ஒவ்வொரு பீரியட் அது அப்படியே நவுந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரைட், அப்போ ஒரு 5 அல்லது 6 ரூலை ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு அடியில் கொண்டு வந்துக்கிறாங்க. அதுவே 9லேருந்து 11 ரூல்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அது ஆர்டிபிஎம்எஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வருது. நடுவில் செமின்னு டிஃபைன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. 7 to 9 இருந்தால் அது செமி ரிலேஷனல், இப்படியெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. பிகாஸ் ப்ராக்டிக்கலாக அதுக்கு எந்த அப்ளிகேஷனும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிபிஎம்எஸ்ன்னு சொல்லும்போது ரொம்பவே லோ லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். இதுக்குன்னு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸ் அடிஷ்னலாக நான் இன்ஸ்டால் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும் அப்படி எதுவும் கிடையாது. ஹார்ட்வேரும் அதே மாதிரி தான். ரைட், அப்போ நம்ம லோன்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 128 MB ரேம் இருந்தாலே போதும். புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஏன்னா மினிமமே இன்றைக்கெல்லாம் நம்ம 1 GB மேலே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு 128 MB ரேமோ, ரைட், ஒரு 1 GHz அல்லது அதுக்கு கம்மியாக ஒரு 800 to 900 MHz நம்மக்கிட்ட ப்ராசஸர் இருந்தாலே போதும். தாராளமாக ஒரு டிபிஎம்எஸ்ஸை ரன் பண்ணிட முடியும். ஏன்னா டிபிஎம்எஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1960s சமாச்சாரம். 1960ஸ்லேயே டிபிஎம்எஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 70ல் தான் ஆர்டிபிஎம்எஸ்ங்கிற கான்செப்ட் வந்தது. ரைட், ஆர்டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். டிபிஎம்எஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மேபி ட்வைஸ். ரைட், ஒரு 512 MB இருந்தால் தாராளமாக போதும். அதுக்காக ஆர்டிபிஎம்எஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி வேணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுவுமே 1970ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரைட். ஸோ அடுத்தது இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு எதையுமே டிபிஎம்எஸ் நமக்கு இம்போஸ் பண்ணுறதில்ல, என்ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், இந்த அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியை என்ஷூர் பண்ணணும்னா டெவலப்பர் தான் கோட் எழுதிக்கணும் முழுக்க. ரைட், ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ரூல்ஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் மூலியமாக
ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட், இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் மெத்தட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு டேட்டா பேஸும் வேறு மாதிரியான யூனிஃபார்ம் மெத்தட்ஸை கொடுக்கலாம். அப்போ ஃபாக்ஸ் ப்ரோக்கு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் மெத்தட்ஸு, ஐஎம்எஸ்க்கு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு டிபிஎம்எஸும் ஆனால் ஒரு யூனிஃபார்ம் அப்ரோச் கொடுக்கும். அதாவது ஒரு டெவலப்பர் உட்காந்து இன்சர்ட் அப்டேட் டெலீட்டுக்கெல்லாம் தனித்தனியாக அவரே கோடு எழுதிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ஃபைல் சிஸ்டத்தில் அப்படி தான் இருந்தது. அப்படி இல்லாமல் அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஃபாக்ஸ் ப்ரோவை எங்கே யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய அக்ராஸ் டேட்டா பேஸஸ் ஸ்டாண்டர்டாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் யூனிஃபார்ம் மெத்தட்ஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. பட் இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக ஆன்சி ஸ்டாண்டர்ட்லேயே சீக்வல்னு இருக்குது, எஸ்கியூஎல்னு இருக்குது. அதை தான் நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டேட்டா அக்சஸுக்கும் மேனிப்புலேஷனுக்கும். ரைட், அதே மாதிரி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம திரும்ப பேசிக்கிட்டே வர்றோம். டூப்ளிகேஷன் இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடும். அப்போ நான் அப்டேட் பண்ணும்போது ஒரே டேட்டாவை நான் 2-3 இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல அப்டேட் பண்ணாமல் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கன்சிஸ்டன்சி இஷ்யூ வரும். ரைட், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் ஆர்டிபிஎம்எஸில் நார்மலைசேஷனுங்கிற ப்ராசஸ் இருக்குது. அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸை நம்ம கேரி அவுட் பண்ணுறதே இந்த கன்சிஸ்டன்சியை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். டேட்டா டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கணும். அப்போ டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஒரு டேட்டா ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ ஒரு டேட்டா ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சிங்கிள் பாயிண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நார்மலைசேஷனுங்கிற ப்ராசஸ் மூலிமா கன்சிஸ்டன்சியை என்ஷூர் பண்ணுது ஆர்டிபிஎம்எஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் டிபிஎம்எஸில் கிடையாது. டிபிஎம்எஸில் நார்மலைசேஷனுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்புக்கே இடம் கிடையாது. ரைட், ஒரு டிபிஎம்எஸ்ங்கிறது பர்சிஸ்டன்ட் தான். பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் ரேமில் இல்லாமல் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகுறது. அப்போ கரண்ட் போயிட்டு வந்தாலோ இல்லை சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாலோ அந்த டேட்டா அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரெக்கவரபிலிட்டி அப்படிங்கிறதுக்காக எந்த ப்ராமிஸும் அவங்க பண்ணுறதில்ல. அப்போ ஒரு வேளை சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த ப்ராமிஸும் இவங்க கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு ஆர்டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் ரைட், ரெக்கவரபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவே இருக்குது. அப்போ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலோ வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் பிரச்சனை வந்தாலோ அந்த டேட்டா இஸ் ஸ்டில் ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டூல்ஸையும் ஒரு ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு வரும்போது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் உள்ளேயே இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாக்ஸ் ப்ரோலாம் 1990s வந்தது, 91, 92 அந்த ரேஞ்சில் வந்தது. வேற ஐஎம்எஸ் அப்படிங்கிறது ஐபிஎம்னுடையது. நான் சொன்ன மாதிரி 1966 இருந்தே இருக்குது. ரைட், இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. 1966 ப்ரீடேட்ஸ் ஆர்டிபிஎம்எஸ். ரிலேஷனல் டேட்டான்ற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி, எட்கர் எஃப் கார்டுக்கு முன்னாடி இருந்தே ஐஎம்எஸ்ங்கிற டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ரைட், ஸோ இதே இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிபிஎம்எஸில் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், மைஎஸ்கியூஎல், ஆரக்கிள், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிபிஎம்எஸ்னால் என்ன, ஆர்டிபிஎம்எஸ்னால் என்ன, கார்டினுடைய அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம். ரைட், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்டிபிஎம்எஸையும் டிபிஎம்எஸையும் எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது, ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து அதனுடைய பேசிஸில் நம்ம எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம டிபிஎம்எஸை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆர்டிபிஎம்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது சம்மந்தமாக தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே இந்த சீரீஸில் இருக்க போகுது. ரைட், ஃபைன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை கொடுங்க, உங்களுடைய சஜஷன்ஸை கொடுங்க. ரைட், நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணோம் இன்னும் நிறைய வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ரைட், ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.